ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு த சேனல். ஒன்ஸ் அகெயின் இட்ஸ் I.Tamizhan. கொஞ்ச நாளாக நம்மளோட சேனலில் நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு I.Tamizhanக்கு மனசாட்சியே கிடையாது ப்ரோ, ரொம்பவே ஒரு கல்நெஞ்சக்காரராக இருக்காரு, யாராவது ஃப்ரீயாக உதவின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா அவர் ஃப்ரீயாக எதுவுமே பணம் வாங்கிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் மைண்ட் செட் இருக்கும். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் இதுக்காக மட்டும் கிடையாது, இன்னும் நம்ம நம்மளோட சேனல் எப்படியும் க்ரோ ஆகி போயிட்டு தான் இருக்கும். அது வியூ கவுண்ட்லேயும் சரி, இல்லைனா சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டில் க்ரோ ஆகாதா இல்லையாங்கிறது எனக்கு தெரியாது. பட் வீடியோ கவுண்ட்லன்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக க்ரோ ஆகி போயிட்டே தான் இருக்க போது. ஸோ இந்த பாயிண்ட்ல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கண்டிப்பா ஏதாவது ஒரு நாள் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அதை நம்பிக்கிட்டு ஓகே தமிழன் இப்படி பண்ணிட்டாரு ப்ரோ, தமிழன் அப்படி பண்ணிட்டாரு ப்ரோ, தமிழன் எங்கேயோ போயிட்டாரு ப்ரோ அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் நான் இன்னைக்கு சொல்ல போற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எப்பொருள் யார் யார் வைக்கிப்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நீங்க யார் சொல்லி கேட்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு உண்மை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நினைச்சிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிசைட் பண்ணிக்கோங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், சில டைம் சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கடைசியில் உங்களுக்கு புரிய வரும். பட் ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அந்த ஃப்ரெண்ட் பத்தி யாராவது தப்பா சொன்னு வச்சுக்கோங்களேன், ஹாவாலாம் அப்படி பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சில ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம இல்லாம சில ஃப்ரெண்ட்ஸுக்கு நமக்கு கடுப்பு இருக்கும், ஆர் மேபி நம்மளுக்கு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃப்ரெண்ட் பத்தி யாராவது சொன்னா ஆமா இருக்கும் அவன் அப்படிதான் பண்ணிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லல. ஸோ என்ன பத்தி நீங்க ஜட்ஜ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன உங்களுக்கு ஒழுங்கா தெரியுமா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படிங்கறத சொல்லிட்டு நான் என்னோட பிரசன்டேஷன் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு கூடிய சீக்கிரத்தில் இந்த ரீசெண்டான டைம்ஸ்ல நடந்த சில விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்றேன். எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு, ப்ரோ என்னோட ஃபேமிலி ரொம்ப கஷ்டம், நான் திருச்சியில இருந்து வரேன்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொல்ல நான் விரும்பவே இல்லை. பட் ஒரு பர்டிகுலர் நபர் என்ன பண்ணி மெசேஜ் அனுப்பி, ப்ரோ எனக்கு கை செலவுக்கு காசு இல்லை ப்ரோ, நான் வேலை தேடி எனக்கு காசு இல்லை, உங்களால ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இப்படி கேட்டாங்க, எனக்கு காசு அனுப்பி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, முன்பின் தெரியாத நபர் ஒருத்தவங்க காசு கேட்டாங்கன்னா நம்மளால எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே முன்னாடி என்ன பண்ணுவாங்க, எங்கிட்ட காசு கேட்பாங்க, நம்ம காசு கொடுப்போம், அதுக்கப்புறம் இன்னும் சொன்னாடே அவனுக்கு ஏன்னா நீ காசு கொடுத்தா அந்த காசு என்ன பண்ணான்னு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஸோ ஐம் நாட் ஆக்சுவலி ஹார்ட் அண்ட் அட் த சேம் டைம் ஐம் நாட் ஆக்சுவலி ஸ்டூபிட் அப்படிங்கிற விஷயத்த நான் தெளிவாக சொல்றேன். அண்ட் இப்போ நீங்க இதுக்காக நான் காசு கொடுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. நான் அதுக்கப்புறம் கூட எனக்கு தெரிஞ்ச சில பேர் என்ன பண்ணாங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நான் அதுக்கு கொடுத்தேன், எவ்வளவு கொடுத்தேன் அப்படிங்கிறத நான் சொல்ல போறது கிடையாது. அண்ட் ஏன்னா வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். சரி ஃபைன். இப்போ ரெண்டாவதான கேள்வி, நம்மளோட ஃப்ரீலான்சிங் கோர்ஸை பத்தி ஒருத்தர் ரொம்பவே ஜென்யூனா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரோ எங்க வீட்டில் அம்மா அப்பா எங்க வீட்டில் நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். எங்க வீட்டில் காசுலாம் தரமாட்டாங்க. நல்லா நோட்டீஸ் பாயிண்ட் வரணும், எங்க வீட்டில் காசு தர மாட்டாங்க. எங்க வீட்டில் நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட், தமிழ் மீடியத்தில் படித்தேன். எனக்கு நீங்க இந்த மாதிரி கோர்ஸை ஃப்ரீயாக கொடுத்தீங்கன்னா எனக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி, ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. மனசாட்சி இருக்கா, ஏன்டா எனக்கு ஃப்ரீயாக கொடுக்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் 2-3 லூப் ஹோல்ஸ் இருக்கு. நான் தெளிவாக லாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் உங்ககிட்ட சொல்றேன். அவங்க சொன்னாங்க, அந்த கமெண்ட் நம்மளோட சேனலில் நேற்று போஸ்ட் பண்ணியிருந்த வீடியோ கீழே இருக்குன்னு நீங்க கூட போய் பார்த்துக்கலாம். ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த கமெண்ட்டை கூட உங்களால் ரீட் பண்ண முடியுங்கிறத நான் சொல்றேன். பாயிண்ட் நம்பர் 1, அவர் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு இன்டர்நெட் யூஸ் பண்ற அளவுக்கு என்ன இருக்காது அப்படின்னா நாலேஜ் இருக்காது. விச் மீன்ஸ் அவர் தான் அவரோட ஃபோனில் என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு என்றால், இன்டர்நெட் பேக் போட்டிருக்க முடியும். இன்டர்நெட் பேக் போடுறதுக்கு காசு இருக்கிற ஒரு நபராலேயே ஒரு விஷயத்துக்கு நம்ம ஃப்ரீலான்சிங் கோர்ஸ்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கிறோம். எதுக்கோ அவர் இன்டர்நெட் என்ன விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியல. இன்டர்நெட்ல பேசிக்கா ஒரு 10 MB இருந்துச்சுன்னா கூட போதும், அந்த 10 MB வச்சு நிறைய நாலேஜ் உங்களால் கேதர் பண்ண முடியும். பட் அதெல்லாம் விட்டுக்கிட்டு ஒரு 10 MB பேக், ஒரு 2 ரூபா பேக் ஒரு பேக் போட்டிருக்காரு. அவருக்கு 2 ரூபா தான் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, 2 ரூபாய்க்கு ஒரு பேக் போட்டிருக்காரு. நம்ம சேனல் கரெக்டாக தேடி பார்த்து இருந்து நம்மளுக்கு வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்றேன். பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, நம்மளோட சேனல் எக்கச்சக்கமான கண்டென்ட் நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிறது ஒரு கடல். அதில் நான் என்ன பண்ண ஒரு பக்கெட் அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நம்மளோட சேனல் 55 வீடியோஸ் இருக்கு. அதை பார்த்தா கண்டிப்பாக ஆர்டர் கிடைக்கும். அது ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தவங்களும் நம்ம சேனல் ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது பாயிண்ட் நம்பர் 1. ஸோ ஃப்ரீயாக நான் கண்டென்ட் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது கிடையவே செய்து நான் ஃப்ரீயாக கண்டென்ட் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். பாயிண்ட் நம்பர் 3 என்னன்னா, நான் ஒரு நாளுக்கு ஒரு வீடியோ வச்சு கிட்டத்தட்ட 850 வீடியோஸ் நான் இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், நம்மளோட சேனல் என்னதான் நம்மளோட சேனல் மானிட்டைசேஷன் அந்த கோலை ரீச் பண்ணி நம்மளோட சேனல்ல மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ண முடிஞ்சாலும் இது வரைக்கும் ஒரு சிங்கிள் வீடியோல கூட நீங்க ஆட் பார்த்துருக்க முடியாது. அட்லீஸ்ட் என் சைட்ல இருந்து நீங்க ஆட் பார்த்துருக்க முடியாது. நான் எல்லா வீடியோஸ்லயும் ஆட் டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ சேனல் எனக்கு சிங்கிள் பைசா காசு கிடைக்கவே செய்யுது. எக்ஸப்ட் ஃப்ரம் அந்த நம்மளோட சேனல் மெம்பர்ஷிப், யாராவது சேட்ல அந்த சூப்பர் சாட்ல இருந்து டொனேட் பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா, அதுல அப்படி பண்ணா உண்டு. அதுல இருந்தும் நான் இப்போ வரைக்கும் காசு எடுத்ததே கிடையாது அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ டெக்னிக்கலி இது வரைக்கும் யூடியூப்ல இருந்து எனக்கு சிங்கிள் பைசா ரெவன்யூ வந்தது கிடையாது. ஐ மீன் என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்தது கிடையாதுங்கிறத நான் ஆணித்தரமா சொல்றேன். ஸோ இப்படி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ எதுக்கு நான் வீடியோ போஸ்ட் பண்றேன் அப்படின்னா, என்னோட கோல் என்னன்னா, ஒரு நாளுக்கு ஒரு வீடியோ ஏதாவது ஒரு டாபிக் பத்தி போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கான்செப்ட் நான் ஆரம்பிச்சது தான். எனக்கு மதன்கிரி காலகட்டத்தில் பிடிக்குங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த கதை சொல்றது மாதிரி நம்மளும் ஏதாவது ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணலாம், இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இது பண்ணதான்.
அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாமே அதோட வளர்ச்சின்னு வச்சுக்கோங்களேன். லைக் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரியும். லைக் யூடியூப்ல இருந்து இன்கம் வரலன்னா கூட நான் வந்து ஃப்ரீலான்ஸ் பண்ணேன். எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃப்ரீலான்ஸ் பண்ணி எப்படி வந்து லைக் பேக்ரவுண்ட் சேஞ்ச் இருக்குங்கிறத பார்த்து உங்களுக்கு தெரியுதுல்ல என்ன மாதிரி growth வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு. ஸோ இந்த நாலேஜ் வந்து நான் ஷேர் பண்ணுறதுக்காக தான் கோர்ஸ் வந்து நான் நடத்துறேன். ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா ஃப்ரீ கோர்ஸ்லாம் கொடுத்தாச்சு. சரி, நம்மளோட சேனலில் வந்து நம்ம இவ்வளோ வீடியோஸ் போடுறோம், அந்த வீடியோஸ் வந்து பார்க்க மாட்டாங்க. நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நான் சொல்கிறேன் இந்த வீடியோவை பாரு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எனக்கு கால் வரும். சரியா, நம்மளோட வீடியோஸை பார்க்க மாட்டாங்க, கால் வரும். அந்த 55 வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு டைம் கிடைக்காது, எனக்கு டைம் இல்லை, நீ எனக்கு காலில் சொல்லு அப்படிங்கிற மாதிரி வரும். நல்லா யோசிப்பேன், லாஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிப்பாங்க. அந்த ஒரு வாய்ஸ் காலில் என்னோட வாய்ஸ் குவாலிட்டி நல்லாவே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் என்னால் விஷுவலாக எதுவுமே ப்ரெசென்ட் பண்ண முடியாது. அந்த வீடியோவில் நான் தெளிவாக வந்து இதை இப்படி பண்ணுங்க, இதை எப்படி பண்ணுன்னு சொல்லி நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருப்பேன். கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் வச்சு பண்ணியிருப்பேன். அது எல்லாத்தையும் நான் தெளிவாக வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை பார்த்து புரியாதான். ஆனால் நான் காலில் வந்து ஏதோ பிளைண்டாக ஒன்றுமே சொல்லுமா இமேஜினேஷன் பண்ணி அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது என்ன கான்செப்ட் எனக்கு சுத்தமாக தெரியல. இருந்ததுனால நீ அப்படி தான் பார்த்து உனக்கு வந்து புரிஞ்சுக்கணும், நீ அப்படி வந்து புரிஞ்சுக்கண்டா நீ வேற யார்ட்ட கேட்டுக்கோ அப்படிங்கிற சொல்லிவிட்டு இது வந்து நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படிங்கிற நான் சொல்கிறேன். இது வந்து எனக்கு வந்து இதனால எனக்கு வந்து ரிக்ரெட் அப்படிங்கிற கிடையாது, இல்லவே இல்லை. இதனால நீங்கள் கல்நெஞ்ச காரன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் எப்போ வீடியோ பார்த்து விட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற சொல்கிறேன். லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்க. பாயிண்ட் பீங் சார். சரி, இப்போ அந்த 55 வீடியோஸ்ங்கிற மாதிரி நான் சொன்னேன். இந்த 55 வீடியோஸ்க்கு அப்புறம் நம்ம இப்போ 2-3 வீடியோஸ் ஃப்ரீலான்ஸ் பற்றிலாம் பேசுகிறோம். பட் லைக் கெட் த பாயிண்ட். 55 வீடியோஸ்ல நான் நிறைய விஷயங்களை கவர் பண்ணிருக்கேன், நிறைய டாபிக்ஸ் இருக்கு. அந்த வீடியோ ஃபுல்லாக உட்கார்ந்து பார்த்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரோ உங்களோட 55 வீடியோஸ் நான் பார்த்துட்டு அப்படிங்கிற சொல்லுவாங்க. பார்க்காதவங்க ப்ரோ உங்களோட எல்லா வீடியோஸும் நான் பார்த்துட்டு அப்படிங்கிற சொல்லுவாங்க. அதிலே தெரிஞ்சு போயிடும் எத்தனை வீடியோ இருக்குன்னே எனக்கு தெரியாது, இவன் எப்படி நம்மளோட வீடியோஸை பார்த்துருக்க முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ இவ்வளோ விஷயங்களை நம்ம விட்டுலாம். ஃப்ரீயாக நம்ம வந்து ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறோம், டே பாருடா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு டைம் கிடைக்காது, உன் வீடியோவில் பார்க்குறது அளவுக்கு அதுக்கு குவாலிட்டி இருக்கா, உன் வீடியோவில் நான் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு கேட்குறவங்க நம்ம வந்து பெய்டு கோர்ஸ்னு ஒன்று லான்ச் பண்ணும்போது எதுக்காக வந்து அதை ஃப்ரீயாக கொடுக்க கேட்கணும் அப்படிங்கிறது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியாத புதிராகவே இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். லைக் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பேசிக்லி நான் வந்து ஒரு ஹார்ட் பர்சன், ஒரு கல் நெஞ்ச காரன், வைரம் பாஞ்ச நெஞ்ச அந்த மாதிரிலாம் கிடையவே செய்யாது. லைக் நானும் இதே ஸ்டேஜில் தான் இருந்துட்டு இருந்தேன். ஒரு டைமில் எனக்கு ஒர்க்கு கிடையாது. 2019 ஏப்ரல் நாங்கள் வந்து வெளியில் போன டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு 5 months மேபி நான் தான் சொன்னேன் பிஸ்கெட் வச்சு சர்வை பண்ண காலங்கள்லாம் இருந்துச்சு. நாங்களும் என்ன பண்ணோம், இதே சுச்சுவேஷனில் இருந்து தான் வந்திருக்கும். ஸோ டெக்னிக்கலி வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை நாங்களும் ஃபேஸ் பண்ணி தான் இருந்தோம். பட் நான் எங்கேயுமே போய் என்ன பண்ணாடே எனக்கு அது ஃப்ரீயாத்தா, நீ அதை எனக்கு ஃப்ரீயாத்தா அப்படிங்கிறத சொன்னதே கிடையாது. என்கிட்ட இன்டர்நெட் இருந்துச்சு. அந்த இன்டர்நெட் வச்சு நான் என்ன பண்ணேன்னா என்னோட ஸ்கில்ஸ் எங்கெல்லாம் வளர்க்க முடியும்னு பார்த்தேன். எங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சதுன்னு பார்த்தேன். அந்த இடத்துல நான் வந்து என்ன பண்ணேன், அப்ளை பண்ணேன், நல்லா வர முடியுது. அந்த இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியாச்சு. நம்மளோட யூடியூப்ல வீடியோஸாக அது இருக்குது. நீங்கள் என்னோட வீடியோஸ் தான் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. யூடியூப்ல வேற யாரோட ஒரு வீடியோஸை பார்க்கலாம், இல்லை கூகுள் பண்ணலாம். எக்கச்சக்கமான விஷயங்கள் இன்ஃபர்மேஷன் ஆன்லைனில் இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு நான் அங்கே எங்கேயுமே நான் தேடவே மாட்டேன். குறிப்பாக நீ எனக்கு வந்து ஃப்ரீயாக அதை தரணும். ஏன்னா ஐ எம் பெட்டர் தேன் யூ. நான் வந்து இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, இட்ஸ் நாட் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, இட்ஸ் நாட் நன் ஆஃப் மை பிஸ்னஸ், இட்ஸ் நாட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நான் இந்த வீடியோ பேசணும்னு அவசியம் கிடையாது. இந்த சேனலில் கண்டென்ட் போடணும்னு அவசியமே கிடையாது. பட் நம்ம சேனலில் என்னதான் நம்ம போஸ்ட் பண்ணாலும் ஒரு 7 பேர் லைக் போடுறாங்க. ஜென்யூன், அது நல்ல கண்டென்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லாத கண்டென்ட்டாக இருந்தாலும் ஜென்யூனான ஃபாலோவர்ஸ் சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கு உருப்படுற மாதிரி ஏதாவது கண்டென்ட் போடணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால நான் டெய்லி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். பட் நீங்கள் வந்து இந்த கமெண்ட் பண்ணுறதுனால என்ன வந்து நீங்கள் வந்து லைக் ஒரு பிளாக் ஃபிகர் மாதிரி காட்டுறதும் இல்லை, ஏன்னா ஒரு வில்லன் மாதிரி போர்ட்ரே பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா நீங்கள் தான் உங்களே ஏமாத்திக்கிறீங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏனென்றால் இது வந்து லைக் என்ன சொல்கிறதுக்கு லாஜிக்கலி யோசிச்சு பார்க்குற எல்லாருக்குமே புரியும். என்ன புரியுங்கிறது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது பீங் செட், நாளைக்கு நான் உங்களை இந்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, it's bye from I.Tamizhan. Bye, have fun and take care. Bye.